கூட்டணிக்கு கூப்பிடும் போது மோடிக்கு கெட் அவுட் சொன்ன ஒரே நெஞ்சுரமிக்க தலைவர் சீமான் என நாகை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா பேசியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் கார்த்திகா நன்னிலம், ஆண்டிப்பந்தல், சன்னாநல்லூர், பேரளம் ஆகிய பகுதிகளில் திறந்த வெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய நாம் தமிழர் கட்சியின் நாகப்பட்டினம் தொகுதி வேட்பாளர் கார்த்திகா, மோடி எங்களை கூட்டணிக்கு கூப்பிட்டார். மோடி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பதிலா கட்சியை கலைச்சிட்டு போய்விடலாம் என சீமான் சொன்னார். மோடியை கெட் அவுட் என்று சொல்லிய ஒரே நெஞ்சுரமிக்க தலைவர் சீமான். மோடி எதுக்கணும்னா அதுக்கு கொம்பாதி கொம்பன் வேணும், அவர்தான் சீமான். மோடி போடுகின்ற அனைத்து சட்டங்களையும் எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் உள்ள ஒரே தலைவர் சீமான். மோடி புடுங்குகிற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணிதான் என காட்டமாக பேசினார். இந்த பிரச்சாரத்தில் நாகை மண்டல செயலாளர் அகஸ்டின் அற்புதராஜ் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். சொல்றாங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சாராய கடையை, இந்த சாராயத்தை முதல்ல தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்ததே இந்த திமுக தான். இந்த திமுகவுக்கு தான் சாராயத்தை ஆறு போல ஓட விட்டவர் தமிழின தலைவர், தன்மான தலைவர், முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கருணாநிதி. அவர் கருணாநிதி சொன்னா பரம்பரை திமுக கோவம் வரும். அதனால கலைஞர் கருணாநிதி யார் யாருக்கோ மரியாதை கொடுக்கிறோம். இது கொடுத்தா என்ன? இவர் தான் முதல்ல சாராயத்தை கொண்டு வந்தது. இவருக்கு தான் நீங்க பெண்கள் தொடர்ச்சியா வாக்களிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்து டாக்டர் ஜெயலலிதா, இவங்களுக்கு பேர் அம்மா வேற. அம்மானா என்னங்க? தமிழ்ல ஒவ்வொரு குழந்தைகளும் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை அம்மா தான். 10 மாசம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில இருக்கிற எல்லா மதுபான கடைகளையும் இழுத்து மூடப்படும். மதுபான கடைகள் இழுத்து மூடப்படும் என்று சொன்னால் ஆண்கள் வாக்களிக்க மாட்டீங்க, தெரியும் எங்களுக்கு. உங்களுடைய வாக்கை விட உங்களுடைய வாழ்க்கை முக்கியம், உங்களுடைய மனநலன் முக்கியம், உங்களுடைய உடல்நலம் முக்கியம். நீங்க குழந்தை குட்டிகளோ நல்லா இருக்கணும் என்கின்ற அக்கறையில நாங்க சொல்றோம். இது டெல்லி கொண்டு வரக்கூடிய, இந்திய ஒன்றியம் கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு எதிரான சட்டங்களை எல்லாம் எதிர்த்து பேசுவதற்கு திமுக எம்பிகளுக்கு தில்லும் கிடையாது, திராணியும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க எங்களை பாருங்க, இந்திய நிலப்பரப்பிலேயே இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய மோடி அரசாங்கம், மோடியும் அமித்ஷாவும் பார்த்து பயப்படுற ஒரே கட்சி இந்திய நிலப்பரப்பில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்க கட்சியை பார்த்து மட்டும்தான் மோடி அஞ்சு நடுங்குகிறார். இந்த தேர்தலை கூட கூட்டணி கூப்பிட்டாரு, ஆனா எங்க அண்ணன் விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல. மோடி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பதில் நான் கட்சியை கடைசி போவேன் என்று சொல்லி மோடியை கெட் அவுட் என்று சொல்லிய நெஞ்சுரம் மிக்க ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதிமுக காரங்க போய் என்னங்க பேச முடியும்? காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு எம்ஜிஆர் பாட்டு தான் டெல்லி பாராளுமன்றத்தில் இது வரைக்கும் அதிமுக பேசிருக்கு. அதிமுக மீட்டெடுத்து கொடுத்த உரிமை என்ன? தமிழர் உரிமை என்ன? ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதை சரமாரியா எதிர்ப்புனாங்க எல்லாம். ஏன்னா அவர் புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆளுங்க. அதனால தான் சொல்றோம், மோடியை எதிர்க்கணும்னா காவேரி நன்னிலத்துக்கு வரணும்னா, திருவாரூர் மாவட்டத்துக்கு வரணும்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காவேரி வரணும்னா கார்த்திகா தில்லிக்கு போகணும். போனா கட்டாயம் காவேரி இங்க வரும். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் சின்னமாக இருக்கிறது. பிடல் காஸ்ட்ரோ கியூபா நாட்டை தலை சிறந்த நாடாக, கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், விவசாயம், இயற்கை விவசாயம் என்று மக்களுக்கு நல்லது பண்ண பிடல் காஸ்ட்ரோ பயன்படுத்திய ஒளி வாங்கி இன்று நாம் தமிழர் கட்சிக்காரங்க கையில ஒரு சின்னமாக நிற்குது. இனத்தின் வழிகளை தாங்கி உங்கள் முன்னே வந்து நிற்கிறது. கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.